கரூரில் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். அவர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் குறிப்பிட்ட சில மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் செல்போனில் வாட்ஸ்அப் கால் மூலம் அழைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் விரைவில் கரூர் சென்று இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சிகிச்சையிலிருந்து மீண்டவர்களையும் சந்திக்க ஏற்பாடுகளை இந்த மாவட்ட செயலாளர்கள் செய்ய அவர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக பதிவு போடுபவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டாலோ அவர்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வழக்கமாக மாவட்ட செயலாளர்களிடம் கட்சி ரீதியாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் பேசுவார், அவர் தான் அதனை முன்னெடுப்பார். ஆனால் தற்பொழுது அவர் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயே நேரடியாக மாவட்ட செயலாளர்களுக்கு வாட்ஸ்அப் கால் மூலம் அழைத்து பேசியிருக்கிறார். உங்களுடன் இருப்பவர்களிடம் நம்பிக்கையாக இருக்குமாறு ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஒரு சூழலை நாம் சந்திப்போம் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. இதிலிருந்து வெளிவர வேண்டிய முயற்சிகளை செய்யுங்கள். அடுத்த கட்டமாக கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் என விஜய் மாவட்ட செயலாளர்களுக்கு ஆறுதலையும் அறிவுறுத்தலையும் வழங்கியுள்ளார்.